ஹாய், குட் மார்னிங். நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சாப்பிட போகிறேன். அது என்னன்னு பார்த்துடலாமா? அது வேற ஒன்றும் இல்லை, பப்பாயா. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயா தான் சாப்பிட போகிறோம். பட் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் தான் ஸ்பெஷலு. ஏன்னா இது இவ்வளோ விலைன்னு தெரிஞ்சால் அதை வாங்கி சாப்பிடவே தோணாது. பிகாஸ் 1.5 கிலோவே கிட்டத்தட்ட 10 யூரோ வருது. இதை நம்மூர் காசுக்கு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணால் ஏறக்குறைய 930 ரூபா வருது. இதே சென்னை விலைவாசிப்படி இதை கிட்டத்தட்ட 300 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அங்கே என்ன விலைங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இதோட விலையெல்லாம் நம்மூர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தா இங்கே எதையுமே சாப்பிட முடியாது. அதனால இதை நான் மாதத்துக்கு குறைஞ்சது 2 முறையாவது வாங்கி சாப்பிடுவேன். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பப்பாளி பழம் பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட விலை இங்கே கொஞ்சம் அதிகம் தான். 1 கிலோ 6 யூரோக்கு விற்கிறாங்க. பட் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் நம்மூர் விவசாயி பப்பாளி பழத்துக்கு விலை போகலன்னு பப்பாளி மரத்தையே வெட்டிக்கிட்டு இருந்தார். அவர் அப்படி விரத்தில வெட்டுறதுக்கு பதில் நம்ம நாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு மிச்சத்தை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா அவரை லட்சத்திலே பொருளலாம். அவருக்கும் அவரை மாதிரி கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு தான் இந்த வீடியோ. சரி வாங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதோட ட்ரெஸ்ஸை கட்டிக்கலாம். ஆல்ரெடி இது வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா பழுத்து செம்ம வாசனை. சரி, இப்போ வெட்டி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் இதை நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு குளியல் தேவை. ப்ரைஸ் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு டேப்பை திறந்து அந்த ரன்னிங் வாட்டரில் தான் கழுவணும். இது ஒரு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி அதில் கழுவுறதை விட இது ரொம்ப சேஃப். ஆல்ரெடி இது நிறைய பேர் ஹைப்ரிட்னு நினச்சிருப்பாங்க. உண்மை என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, இது நம்ம நாட்டு பப்பாளி மாதிரி நிறைய விதை இருக்குது. ஸோ இது ஹைப்ரிட் இல்லை. அப்புறம் இதையும் 2ஆக கட் பண்ணி இதோட விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இதில் கலர் கூட பாருங்கள், நல்லா லைட் ரெட்டிஷ் பிங்காக இருக்குது. ஸோ இதை சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்படி தான் ரிமூவ் பண்ணுவேன், பீலர் வச்சு ரிமூவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது முன்னாடி நிறைய முறை பண்ணியிருக்கேன், கை தவறி நிறைய பழத்தை கீழே விட்டுருக்கேன். பொதுவாக பப்பாளி பழத்தை நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது டைஜஷன் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டான ரீசன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பப்பாளிலையும் வராது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ் சாவ்.